விளைச்சல் தரக்கூடிய செறிவூட்டப்பட்ட 109 பயிர் ரகங்களை பிரதமர் மோடி காலை 11 மணியளவில் டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வெளியிடுகிறார். இந்த நிகழ்வின் போது விவசாயிகள் மற்றும் விஞ்ஞானிகளுடன் பிரதமர் கலந்துரையாடுகிறார். திருநெல்வேலி சிஎஸ்ஐ திருமண்டலத்துக்குட்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புவதில் பேராயர் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. திருமண்டல பேராயர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் பேராயர் தன்னிச்சையாக செயல்பட தடை விதிக்க வேண்டும் எனவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன் விசாரணையின் போது சிறுபான்மையின கல்வி நிறுவனங்களுக்கு அரசு தரப்பில் சில உரிமைகள் வழங்கப்பட்டு உள்ளன எனவும் அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது எனவும் கூறிய நீதிபதி பணியிடங்களை நிரப்புவதில் பேராயர் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது என உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ராக்கிபாளையத்தை சேர்ந்தவர் தனபால். இவரது வீட்டின் எதிரில் இருந்த மரத்தை அதிமுக பிரமுகர் VPN குமார் என்பவரின் ஆட்கள் வெட்டியுள்ளனர். தனபால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேலும் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளிப்பதாகவும் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக பிரமுகர் VPN குமார் தனது ஆட்களை அழைத்து சென்று வீட்டில் இருந்த தனபாலை தாக்கியுள்ளார். தனபால் காயமடைந்த நிலையில் CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே திறப்பு விழா கண்ட மறுநாளில் சேதமடைந்த அங்கன்வாடி கட்டடம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோம்பை தொடு கிராமத்தில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி 2 நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. ஆனால் கட்டடம் சேதமடைந்து காணப்பட்டதைக் கண்டு பெற்றோர் அதிர்ச்சியடைந்து குழந்தைகளை அனுப்ப மறுத்துள்ளனர். இதுகுறித்து கடமலை மயிலை ஒன்றிய அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கட்டடத்தை மர்ம நபர்கள் சேதப்படுத்தியுள்ளதாக ஒப்பந்ததாரர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையிலிருந்து தமிழ்நாடு வழியாக மங்களூருக்கு ஆட்கள் கடத்திய வழக்கில் 3 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை NIA அதிகாரிகள் கைது செய்தனர். விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய சீனி அபுல்கான் என்பவர் ராமநாதபுரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். NIA அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் சீனி தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கடத்தப்பட்டவர்களை கடலில் படகில் அடைத்து ரயில், கார் மற்றும் பைக்குகள் மூலம் மங்களூருக்கு அனுப்பி வைப்பதில் ஈடுபட்டு இருந்தது கண்டறியப்பட்டது. பணம் கேட்டு மிரட்டுவதாக மதுரை அண்ணா நகர் குற்றப்பிரிவு பெண் ஆய்வாளர் மீது புகார் எழுந்த நிலையில் மாநகர காவல் ஆணையர் விசாரித்து நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை பறவை மில் காலனியை சேர்ந்த கணேசன் என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதி K முரளி சங்கர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல் ஆய்வாளர் சிலிவியா ஜாஸ்மின் மீது கடுமையான குற்றச்சாட்டு கூறப்பட்டுள்ளதால் மனுதாரரின் புகார் மனுவை மதுரை மாநகர் காவல் ஆணையர் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி கூறினார். சம்பந்தப்பட்ட நாட்களின் அண்ணா நகர் காவல் நிலைய CCTV கேமரா பதிவுகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்தார். பிரதமர் மோடியை சந்திக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி டெல்லிக்கு செல்லாததன் காரணமாக மாநிலத்தின் வளர்ச்சி குறைந்துள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். பட்ஜெட் 300 கோடி ரூபாய் அளவுக்கு குறைந்துள்ளதாக கூறினார். மேலும் புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்க மாட்டோம் என சட்டமன்றத்தில் கூறிவிட்டு நீதிமன்றத்தில் டெண்டர் விட கால அவகாசம் கேட்டுக்கொண்டதன் காரணமாக அதானிக்கு பேரம் பேசி விற்க பார்ப்பது குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்காலில் மக்களை தேடி மாவட்ட ஆட்சியர் நிகழ்ச்சியில் மக்களோடு மக்களாக மாவட்ட ஆட்சியர் விருந்து சாப்பிட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுதியூர் அடுத்துள்ள மானாம்பேட்டையில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் மக்கள் ஆட்சியரிடம் கோரிக்கைகளை தெரிவித்த பின்னர் ஆட்சியருடன் அமர்ந்து உணவு அருந்தியதால் அப்பகுதி மக்கள் மிகவும் நெகிழ்ச்சியடைந்தனர். கோவை கருமத்தம்பட்டியில் பேனர் சரிந்து 3 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பேனர்களுக்கு தடை விதித்துள்ளார். இந்த நிலையில் அந்த பகுதியில் மறைந்த தலைவர் கருணாநிதியின் சிலை திறப்பு விழாவிற்கு திமுக சார்பில் பேனர் வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி முடிந்து பேனர் அகற்றப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
தேனி மாவட்டத்தின் கிராமப்புறங்களில் 4G சேவையை BSNL நிறுவனம் விரிவுபடுத்தியுள்ளன. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் தங்களது சேவை கட்டணத்தை 25% வரையில் உயர்த்திய நிலையில் BSNL நிறுவனம் குறைத்து அறிவித்தால் லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்கள் BSNLக்கு மாறினர். இந்த நிலையில் தேனி மாவட்டத்தில் 4G சேவையை விரிவுபடுத்தும் வகையில் செல்போன் கோபுரங்கள் அமைக்கும் பணியில் BSNL நிறுவனம் தீவிரம் காட்டி வருகிறது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே உள்ள வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவான 47.5 கன அடியை எட்டியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் பூதங்குடி VNS மதகு வழியாக வினாடிக்கு 1322 கன அடியும், சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக 73 கன அடியும், பாசன வாய்க்கால்கள் மூலம் 101 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் பெய்த கனமழையால் ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வருகின்ற 14ஆம் தேதி வரை ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் குளிக்க தடை நீடிக்கும் என அறிவித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அமைச்சர் தாமோ அன்பரசன் இழிவாக பேசியுள்ளதாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் அமைச்சர் பதவியில் இருப்பதற்கான அனைத்து மாண்பையும் இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். சட்டப்பூர்வமாகவும் அரசியல் ரீதியான அனைத்து வழிகளிலும் கடும் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறும் ராஜ் சத்தியன் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் கொலை வழக்கில் கொலையாளிகளை போலீசார் 24 மணி நேரத்தில் கைது செய்தனர். எஸ்புத்தூர் ஒன்றியம் முசுண்டப்பட்டியில் உள்ள காவிரி கூட்டு குடிநீர் நீரேற்றும் நிலையத்தில் தற்காலிக பணியாளராக இருந்த தங்கராஜ் அப்பகுதியில் மது அருந்திய சிலரை தட்டி கேட்டபோது குத்திக் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக கிராம மக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் திருச்சியைச் சேர்ந்த சந்துரு, திருமலைக்குடியைச் சேர்ந்த சந்தோஷ் மற்றும் அழகர்சாமி ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வேலூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் கடந்த ஆண்டு சுமார் 65,000 மரக்கன்றுகளை வனப்பகுதியில் நட வேலூர் வனச்சரகராக உள்ள குமாருக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த இலக்கை அடையாமல் பணியில் கவனக்குறைவாக இருப்பதாக தொடர் புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் வனச்சரகர் குமாரை பணியிடை நீக்கம் செய்து வேலூர் மண்டல வன பாதுகாவலர் ராகுல் உத்தரவிட்டுள்ளார். தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு அரசு மதுபான கடைக்கு பின்புறமாக காட்டுப் பகுதிகளிலும் பாறை இடுக்குகளிலும் மறைத்து வைத்து 24 மணி நேரமும் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கடும் நடவடிக்கை எடுத்து கடமலைக்குண்டு அருகே 24 மணி நேரமும் நடைபெறும் இந்த சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் ஏற்காட்டிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரபல தனியார் தங்கும் விடுதிக்கு சீல் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏரி பகுதியை ஆக்கிரமித்து இந்த விடுதியில் கட்டிடம் கட்டப்பட்டிருப்பதாக கூறி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராமநாராயண சதீஷ் தொடர்ந்த இவ்வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஸ்ரீ மகா முனியப்பன் கோவில் அருகில் வள்ளி கும்மியாட்டம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சிறுமிகளும் சீருடை அணிந்து முருகன் வள்ளி திருமண கதையை நாட்டுப்புற பாடல்களாக பாடியபடி நடனமாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்வை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பருவமழை காரணமாக மேட்டூர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று காலை 6,548 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 8 மணியளவில் 20,505 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.65 அடியாகவும் நீர் இருப்பு 92.91 TMC ஆகவும் உள்ளது. காவிரி ஆற்றில் 12,000 கன அடியும் கிழக்கு மேற்கு கரை கால்வாய்
கால்வாய் மூலம் 500 கனஅடியும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய 3 பக்தர்கள் ராஜதாளையில் சிக்கி படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தை சேர்ந்த தங்கம், புதுக்கோட்டையை சேர்ந்த பாகம் பிரியா, கோயம்புத்தூரை சேர்ந்த வெங்கடேசன் ஆகிய மூவரும் கடலில் நீராடி கொண்டிருந்த போது எதிர்பாராமல் வந்த ராஜதாளையில் சிக்கிக் கொண்டனர். ஒருவர் விழுந்ததில் 3 பேருக்கும் காலில் முறிவு ஏற்பட்டது. இதனால் கடலுக்குள் இருந்து வெளியே வர முடியாமல் தவித்தனர். அதனைத் தொடர்ந்து வந்த அலைகள் அவர்களை கடலுக்குள் இழுத்து சென்றது. தகவல் அறிந்து விரைந்து வந்த திருச்செந்தூர் கோவில் கடற்கரை பணியாளர்கள் வேகமாக கடலுக்குள் இறங்கி நீண்ட நேரம் போராடி 3 பேரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாம்பரம் துணை கமிஷனர் அலுவலகம் செல்லும் வழியில் உள்ள டாஸ்மாகில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தாம்பரம் சிவசண்முகம் சாலையில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடை மீது இத்தகைய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான வீடியோவும் வெளியாகி வருகிறது. இதேபோன்று கன்னடபாளையம் கிஷ்கிந்தா செல்லும் வழியில் உள்ள டாஸ்மாக் கடையிலும் விடிய விடிய மது விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர் அருகே இளைஞர்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கைப்பந்து விளையாடிய காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வளையப்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகி இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் அங்கு வாலிபால் விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்களுடன் சி. விஜயபாஸ்கர் விளையாடி உற்சாகப்படுத்தினார். குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்த போதிலும் விடுமுறை தினத்தை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மழை இல்லாத காரணத்தினால் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக மெயினருவி கரையில் காலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூரை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் அடர்ந்த மேகமூட்டம் நிலவி வருகிறது. தொடர்ந்து பெய்து வந்த மழையால் சாலை ஓரங்களில் சிறிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் இதமான காலநிலையை அனுபவித்தபடி புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர்.